உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் அவருடைய ஆவியானவரை குறித்து நம்முடைய இருதயத்துல ஆழமாய் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் என்ன காரியங்களை எல்லாம் நமக்குள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை ஆவியானவரை குறித்ததான ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆவியானவர் இந்த சத்தியத்தை நாம் அறியும்படிக்கு நம்முடைய இருதயத்தை அவர் திறந்தருளுவாராக. இந்த சத்தியங்களை அறியும்படிக்கு நம்முடைய இருதயம் திறந்திருக்கும் பொழுது, இந்த சத்தியம் நம் இருதயத்துக்குள் ஆழமாக பதிக்கப்படும் பொழுது, நாம் நிச்சயமாக தேவரகமானவர்களாக மாறுவோம் என்பதுல சந்தேகமே இல்ல. அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்மள எந்த அளவுக்கு நம்மளை வழி நடத்துகிறவராய், நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ். அததான் இன்றைக்கு அவருடைய ஒரு தன்மையா, அவருடைய இயல்பா நம்ம பார்க்க போகிற ஒரு காரியமா இருக்குது. வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ இங்க ஒண்ணு நல்லா புரியணும். இந்த ஆவியானவருடைய நடத்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவியானவருடைய கைடன்ஸ் நிச்சயமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம அவர்கிட்ட நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன முடிவுகளை எடுக்கணும், எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும், எல்லாவற்றையும் இந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு தாவீது சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி. வாசிக்கலாம். சங்கீதம் 143:10. உமக்கு சங்கீதம் 100 பிரியமானதை செய்ய ம். எனக்கு போதித்தருளும். நீரே ம். என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த ஆவியானவருடைய கைடன்ஸ் படி நம்ம நடக்கும் பொழுது, நம்ம வழி எப்படி இருக்கும்? நிச்சயமாய் அது செம்மையான வழியாய் இருக்கும். அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு போதித்தருளுகிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனமும் அந்த வழி நடத்துதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ எப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மள அவர் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த ஆவியானவருடைய கைடன்ஸ் படி நம்ம நடக்கிறதுக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அவ முற்றிலுமாய் அவரோடு கூட அந்த தொடர்புல நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி மாறுகிறோம்? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட்ன்னு சொல்றோம். அப்போ முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்கள் எப்பொழுதுமே ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒரு சின்ன கலக்கம் மனசுல வந்தா கூட உடனடியாக நம்ம ஆவியானவர் கிட்ட போகும் பொழுது இந்த ஆவியானவர் நம்மை தெளிவாய்
சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவர் தெளிவா நம்மள என்ன செய்கிறாராம்? அவர் கைட் பண்றார். எங்க போகணும்? எப்படி இருக்கணும்? எத பேசணும்? எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? கற்றுத் தருகிறாராம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்ல அந்த பிலிப்பு, அந்த எத்தியோப்பிய மந்திரி கிட்ட அழகா ஆவியானவர் கைட் பண்றத பார்க்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர், "நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்" என்று பிலிப்புடனே சொன்னார். ஆ. ஆவியானவர் அந்த எத்தியோப்பிய மந்திரி அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது, தன் ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்த அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு புறஜாதி மனுஷன். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? "நீ அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள். நீ அவன் கூட போ. அவன பார்க்கிறதுக்கு போ. அவன் கூட போய் அந்த ரதத்துல நீ சேர்ந்து கொள்ன்னு" சொல்றாரு. அப்போ பிலிப்பு என்ன செய்கிறார்? ஓடிப் போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, "நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா?" அப்போ நீர் வாசித்துட்டு இருக்கிறீரே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இதோடைய கருத்து உமக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு யாராவது தெரிவிக்கலன்னா, அது எப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி, தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ அங்க அழகா அங்க இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தையை அவர் அங்கே பிலிப்பு அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மந்திரி பிலிப்ப பார்த்து அந்த கேட்கிறாரு, "இது இயேசுவ குறித்து சொல்லி யாரை குறித்து சொல்லுகிறார்?" அப்படின்னு சொல்லும்போது, பிலிப்பு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கிறார். அப்போ இந்த ஆவியானவர் அழகா பிலிப்ப கைட் பண்ணி, இந்த எத்தியோப்பியா மந்திரியினுடைய ரதத்தோடே சேர்ந்து கொள்ளும்படி செய்து, அங்கே இயேசுவை குறித்து அந்த எத்தியோப்பியா மந்திரி அறிந்து கொள்ளும்படி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்க உடனடியாக இவர் பிலிப்பு எடுத்து பிரசங்கம் பண்ண, அங்கே எத்தியோப்பியா மந்திரியினுடைய இருதயத்திலே இயேசுவின் மேல் விசுவாசம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள இடத்துக்கு வரும்போது, இங்க தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? உடனடியாக ஞானஸ்நானம் பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஆவியானவர் எந்த மனிதர்களோடு கூட தொடர்பு வைத்து, அங்க அழகா இவன் ரட்சிப்பிற்கு ஏதுவானவன் அப்படிங்கிறத அறிந்து, இயேசுவை இவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு அழகா அந்த பிலிப்புவை எத்தியோப்பியா மந்திரியினிடத்திற்கு நேராக அவனை வழிநடத்தி, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிலிப்பு சொல்றாரு, "நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் உமக்கு தடையில்லை." அப்படின்னு சொல்லி, அங்க எத்தியோப்பியா மந்திரி சொல்றாரு, "தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொல்லி அந்த தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இங்க தண்ணீர்ல இருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்ப வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இங்க எத்தியோப்பியா மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். அடுத்த செகண்ட் ஆவியானவர் பிலிப்புவை வேற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு போயிட்டாரு. மந்திரி தேடுனா கூட பிலிப்பு அந்த இடத்துல இல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஆவியானவர் மூலமாய் அங்க சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட நம்ம இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம்னா, நிச்சயம் அது ஆவியானவருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது தான். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இணையறது மாத்திரம் இல்ல. நீங்க எத்தனையோ சத்தியங்கள கேட்டு வளர்ந்து வந்திருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சத்தியங்களையும் நமக்கு கேட்கும்படியாய் நம்மள டைரக்ட் பண்ணது ஆவியானவர் தான். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறதற்கு காரணமும், நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்றிணைந்து இந்த காலை வேளையில அவரை குறித்து தியானிக்கிற தியானம், அவரை நோக்கி செய்கிற விண்ணப்பங்கள், இது எல்லாமே அவருடைய டைரக்ஷன்ல நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும்.
அவர் நடத்துனாருன்னா, அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம இருதயத்துல மாற்றம் உண்டாகும். இந்த எத்தியோப்பியா மந்திரிய அங்க அங்க ஆவியானவர் வழிநடத்தினபடியினால தான், அவனுடைய இருதயத்துல உடனடியான மாற்றம் இயேசுவை குறித்து அங்கே அவன் பிலிப்பு எடுத்துச் சொல்லும் பொழுதே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அவன் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான். இந்த அதன் மூலமாகத்தான் அவன் அன்றைக்கே ஞானஸ்நானம் பெறக்கூடிய அளவுக்கு அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் வந்தது. நம்ம நேற்று தியானித்த வசனம் தான். பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் என்ன பெருகுகிறது? நம்பிக்கை பெருகுகிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், சமாதானம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம் இருதயத்திலே என்ன பெருகுகிறது? நம்பிக்கை பெருகுகிறது. விசுவாசம் உண்டாகிறது. அப்போ நம்ம நம்ம ஆழ் மனதுல நம்ம இன்னும் அவரோடு கூட தொடர்பு கொள்ளாத நிலையில இருந்தா கூட, இந்த ஆவியானவருடைய ப்ராம்ப்டிங்ஸ் இது நம்மையும் அறியாமல் நம்மள ஒரு இடத்துக்கு அது கொண்டு வருகிறது. இன்னைக்கு இங்க இணைஞ்சிருக்கிற நெறைய பேர் ரொம்ப அற்புதமா தான் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. நெறைய பேர் சிலர் YouTube பார்த்து இணைஞ்சீங்க. சிலருடைய இருதயத்துல ஆண்டவர் பேசி இணைந்தவர்கள் உண்டு. இப்படி கனெக்ஷன்ஸே நமக்கு பார்த்தோம்னா, அது டிவைன் கனெக்ஷனா இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கு எல்லாவற்றிற்கும் பின்பாக ஆவியானவருடைய செயல் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நான் இங்க கேட்டேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க. யாருமே சாதாரணமாய் இந்த இடத்துல நம்ம கூடல. இது ஏதோ நான் பெரிய ஒரு ஒரு தேவ ஒரு அ அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். தேவ மனுஷன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அவருக்கு ஒன்றுதான். ஆனா இந்த இடத்துல இந்த ஆழமான சத்தியங்களை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளும்படி, இன்னும் அவருக்குள் வளரும்படியாக தேவன் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு பின்னாடி நீங்க நம்ம இன்னைக்கு உலக தொடர்புகள்ல நம்மளால இன்றைக்கு இருக்கவே முடியல. காரணம் இந்த மாம்ச எண்ணங்களுடைய மனிதர்களுக்குள் கூட நம்ம கனெக்ஷன்ல இருக்கும்போது, நமக்கு என்ன இருக்காதுன்னா, ஒரு இருதயத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகாது, சமாதானம் இருக்காது. நம்ம இருதயத்துல அந்த நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. ஆனா, இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திலயும், தொடர்புகள்லயும் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்ம இருதயத்துல பல மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்த்திருக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒருவேள உண்மையா இந்த சத்தியங்கள நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இருதயத்துல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க இங்க வருவதற்கு முன்பதும், இங்க வந்து இந்த சத்தியங்கள கேட்டதுக்கு பிறகு, உங்கள் இருதயங்களிலே நிச்சயமாய் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, ஒரு காலத்துல நானும் இந்த சத்தியத்த அறியாதப்போ, பயங்களுக்குள்ளயும், கலக்கங்களுக்குள்ளயும், சோர்வுகளுக்குள்ளயும் தான் இருந்தோம். இப்போ சில வேளைகள்ல அப்படி வந்தா கூட, உடனடியாக ஆவியானவருடைய அந்த பலத்த வழிநடத்துதலை நாம் பார்க்கிறோம். அந்த வழிநடத்துதல் நம்முடைய மனதின் எண்ணங்களிலிருந்து, மனதின் போராட்டங்களிலிருந்து, மனதின் சூழல்களிலிருந்து நம்மை உடனடியாக விடுவித்து, நம்மை தேவனோடு கூட அது ஒன்று சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே ஆவியானவருடைய செயலா இருக்கிறது. நம்ம அத பார்த்தா தான், அத நம்ம வேல்யூ பண்ணுவோம். நம்ம வேல்யூ பண்ணும்போது தான், நம்ம வாழ்க்கையில அதற்குண்டான மாற்றங்கள் ஏற்படும். ஏதோ ஒண்ணு, இது சத்தியம், இத கேட்டா நல்லா இருக்கு. இத கேட்கும்போது மனதுக்கு ஆறுதலா இருக்கு. அப்படிங்கிற இடத்துல இல்லாம, இல்ல இதுல ஆவியானவர் இதை தேவன் எனக்காக இந்த இணைப்புல நான் கற்றுக்கொள்ளும்படி சில காரியங்களை எனக்கு வைத்திருக்கிறார். அப்படின்னு முழு இருதயத்தோடும் இத வேல்யூ பண்றவங்களுக்கு அந்த காரியங்கள் நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையில அது பிளெஸ்ஸிங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்துல கூட அந்த சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஸ்கூல்ல நடந்த அந்த காரியத்துல, முந்தியா இருந்தா நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா, இந்த வார்த்தைகளை நான் உள்வாங்கி அத தியானிக்கும் பொழுது, இங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்தது நிமித்தம், அவங்க என்ன செஞ்சாங்களாம், அமைதலா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்காக பேசினதை அவங்க ஷேர் பண்ணத நம்ம அப்ப கேட்டோம். அப்போ இப்படித்தான் ஆவியானவர் நமக்குள்ளே மாற்றங்களை
அவர் என்ன செய்து கொண்டிருக்கார்? அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் நம்ம கூட அவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்குள்ளே நல்ல மாற்றங்களை கிறிஸ்துவுக்குள்ள நம்மை வேரூன்ற பண்ணும்படியாக நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றங்களை கொடுக்காத எந்த ஒரு அதாவது வெளிப்புறமா ஒரு மேலோட்டமான வார்த்தைகள நம்ம கேட்கும் பொழுது, நம்ம உள்ளான மனிதனிலே மாற்றங்கள் ஏற்படாது. அப்படிப்பட்ட அந்த பிரசங்கத்தினால் நமக்கு எந்த நம்மை பாதிக்காத அந்த பிரசங்கத்தினால் நமக்கு ஒரு ஒரு நன்மையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நம்மை பயமுறுத்துகிற பிரசங்கங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற காரியங்கள், நெறைய பிரசங்கங்கள் இப்போ இருக்கு. ஆனா, நம்ம இருதயத்தை இருதயத்தை திருப்புகிற வார்த்தைகளா இருக்கிறதா? நீங்க நீங்க கேட்கிற வார்த்தைகள் நான் என்னோடத மட்டும் தான் நான் கேட்கணும்னு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா, நீங்க கேட்கிற பிரசங்கங்கள் உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிறதா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க நிதானித்து கேட்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, அப்படி இல்லன்னா, நம்ம அந்த பிரசங்கங்களே நம்மை பல ஒரு கட்டுகளுக்குள்ள நம்மள வச்சிருக்கிறோம். நம்மள பயத்துக்குள்ள வச்சிருக்கோம். நம்ம ஒரு நாளும் விடுதலை இல்லாமல் இதையும் கேட்டு, அதையும் கேட்டு ஒரு குழப்பத்துக்குள்ள தான் நம்ம இருப்போம். நீங்க தெளிவான ஒரு சிந்தை அடைகிற வரைக்கும், நல்ல உங்களுடைய இருதயத்தை திருப்புகிற வார்த்தைகளை நீங்க கேட்கணும். அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, நீங்களே டிசர்ன் பண்ணிருவீங்க. எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது மனுஷ ஆவியில் இருந்து பேசப்படுகிற வார்த்தையா இருக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டிசர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ இந்த ஆவியானவர் நம்மள அழகா கைட் பண்ணி நடத்துகிறவரா இருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். இந்த ஆவியானவருடைய செயல் என் வாழ்க்கையில இல்லன்னா, இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் என்னால அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு இடத்திலயும் அவர் அழகா கைட் பண்ணி நடத்திட்டு வந்தத இப்ப நான் ரொம்ப அதிகமாய் உணர ஆரம்பிக்கிறேன். ஒரு எந்த விஷயமுமே, எந்த சத்தியமுமே அறியாதிருந்த நிலைதான் எனக்கு. சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்கும் யாரும் கிடையாது. ஆனா, ஒரு ஒரு அழகா ஆவியானவர் கைட் பண்ணி, எந்த சத்தியங்கள நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருந்தாரோ, அவரே எனக்கு வெளிச்சமா இருந்து என்னை நடத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாரோ, அந்த அந்த நாளிலிருந்து ஆவியானவர் என்ன அழகா கைட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வருகிறதை என் வாழ்க்கையில பார்க்கிறேன்னா, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலயும் அதே ஆவியானவர் தான் உங்கள கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத முதல்ல நீங்க ஆழமாய் நம்பணும். இந்த அவர் கைட் பண்ணுகிற காரியத்துக்கு நீங்க அத வேல்யூ பண்ணி, அந்த காரியத்தை நீங்க பெரிதாய் பார்க்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றங்கள் ஏற்படும். உங்க இருதயத்துல மாற்றங்கள் ஏற்படும். இருதயத்துல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, வாழ்க்கையில மாற்றங்கள் அது தானாகவே நிகழும் என்பதுல சந்தேகம் இல்ல. இப்போ நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படியெல்லாம் பேசுகிறார்? நம்ம அப்போஸ்தலர் 8:29 நம்ம இந்த பிலிப்போ குறித்து பார்த்தோம். இப்போ வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுல ஒரு வார்த்தை அடிக்கடி அந்த வெளிப்படுத்துதல்ல அந்த வசனம் வரும். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆ. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அ. ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக் கடவன். He who has an ear, let him hear what the Spirit says. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்யணுமா? கேட்க வேண்டுமாம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிட்ல எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவா இருக்கணுமாம். இப்ப நம்ம இதுக்கு உதாரணமா அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே இன்னும் சில எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கும்போது புரியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 13:2.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறபோது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர உபவாசித்து கொண்டிருக்கபோது, அவங்க வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். பர்னபாவையும், சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். செப்பரேட் பண்ணிருங்க. அப்படின்னு சொல்லி, அங்க என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வொர்ஷிப் பண்ணும்போதே பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் அங்க வருது. வொர்ஷிப் பண்ணும்போதே பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இப்ப இன்னும் ஒரு வசனம் பார்க்கும்போது இன்னும் புரியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அவர்கள் பிரிகியா கலைத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு, மீசியா தேசம் மட்டும் வந்து, பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இங்க பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இன்னைக்கு நீங்க சில தடைகள் உங்களுக்கு வந்திருக்கிறோம். சில இடங்களுக்கு நீங்க போகாதபடி நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில நபர்களோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆவியானவர் சிலரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடி, சில இடங்களுக்கு உங்களை போகக்கூடாதபடி அவரே தடை பண்ணி இருப்பார். இது எல்லாம் ஆவியானவருடைய செயலா இருக்கிறத பார்க்கிறோம். நானும் கூட சில தேவ மனிதர்களோடு கூட நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு தொடர்புல நம்ம இருக்கணும்னு சொல்லி நெனச்சப்போ, இன்னைக்கு இப்போ இந்த வசனத்த வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தடை பண்ணினார். அவர் தடை பண்ணதுனால தான், இன்றைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிலருடைய தொடர்புகளை துண்டித்திருப்பார். சிலருடைய தொடர்புகளை நீங்க அந்த இடத்துல ஐக்கியம் கொள்ளாதபடி அவர் தடை பண்ணி இருக்கிறார் என்றால், அது நீங்க ஆவியில நீங்க அவருக்குள்ளே வளரும்படியாய் அவர் அந்த செயல்களை அவர் செய்திருக்கிறார். அவர் தடை பண்ணி இருக்கிறார். ஏன்னா, நமக்கு இன்னைக்கு நடக்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஆனா, அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி மாறப்போகிறோம், நம்மளை கொண்டு அவர் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் அவர் அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் முன்னறிந்திருக்கிறார். தீர்மானித்திருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் யாரு கூட எந்த நேரத்துல எப்போ கனெக்ட் பண்ணணுங்கிறது, அதை அவர் அறிந்திருந்து அந்த நேரத்துல அந்த காரியத்தை அவர் செய்கிறார். இப்போ இங்க பவுல் இந்த ஆசிய தேச அ தே ஆசியாவுக்கு வராதபடியும், இங்க பித்தினியா நாட்டுக்கு போகாதபடியும், ஆவியானவரே என்ன செய்கிறாராம்? தடை பண்ணுகிறார். இந்த டைம்ல போகக்கூடாதுங்கிறது அவருக்கு தான் தெரியும். எந்த டைம்ல போகணும், எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டியதில்ல. நம்ம ஏதோ நபர்களுக்கு சத்தியத்த சொல்லிட்டு இருக்கலாம், சுவிசேஷத்த சொல்லலாம். ஐயோ! இவங்க கேட்கலையே அப்படிலாம் நமக்கு கவலையே வேண்டாம். எந்த நேரத்துல யாருக்கு எந்த வார்த்தை போகணுமோ, அந்த நபர்களுக்காக நம்ம ஜெபித்து விட்டு, ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லி, அவருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே அவர் அழகா எந்த இடத்துக்கு அந்த சத்தியம் போகணுமோ, யாருக்கு போகணுமோ, அதை தேவனே செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம இத குறிச்சு என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். இன்னைக்கு இன்னும் ஒரு சத்தியத்த நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆவியானவர் நம்ம நெறைய தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆவியானவர் நம்ம கூட என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாரு? ஒரு ஒரு காரியத்த நம்ம கூட அவர் பேசிட்டே இருக்கிறாரு. கான்ஸ்டன்ட்டா பேசிட்டே இருக்கிறாரு. அது என்ன காரியம்? ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம்.
ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மள கைட் பண்றாரு. ஆவியானவர் நம்மள்ட்ட பேசுறாரு. இதுல முக்கியமா அவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இன்னைக்கு நம்ம ஆவியில நம்ம எதை பெற்றிருக்கிறோம்? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒரு சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளை, இந்த உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளை என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியில இருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்தை ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா, அது இங்கிலீஷ் பைபிள்ல மிரர் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வாசிக்கிறேன். அங்க என்ன கொடுத்திருக்குன்னா, அடிமைத்தனம் என்பது மகன் அல்லது மகள் உரிமைக்கு மிக மோசமான ஒரு மாற்றாய் இருக்கிறது. இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. அடிமைத்தனத்தில் பயத்தினால் ஒருவர் வலுக்கட்டாயமாக வழிநடத்தப்படுவார். ஆனால் மகன் அல்லது மகள் உறவில் நாம் அன்பாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுவோம். நாம் கொடுமைக்காரனுக்கு அடிமைகள் இல்லை. மாறாக நாம் மகன் அல்லது மகள் என்கிற உரிமையின் ஆவியை பெற்றுள்ளோம். அதனால் எந்த பயமும் இல்லாமல் நம்முடைய பாசமான தகப்பனாகிய அப்பாவிடம் நெருங்கி பேசலாம். அந்த 16வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சேர்ந்து கலந்திருக்கிறார். அவர் அவர் எப்படி இல்லையா, அவர் சும்மா இல்லாமல் இடைவிடாமல் நாம் அப்பா பிதாவின் பிள்ளைகள் என்று நமக்குள்ளே சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் தேவனின் பிள்ளைகள் என்பது நம் கற்பனை அல்ல. இது தேவன் நமக்குள்ளே வெளிப்படுத்தும் ஒரு மகா பெரிய உண்மை. இந்த சாட்சி மனிதர்களின் சாட்சியை விட பெரியது. நாம் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக பிள்ளைகளாக ஆனோம். இதைத்தான் ஆவியானவர் நம் ஆவிக்குள் அப்பா பிதா என்று எதிரொலிக்க செய்து உறுதிப்படுத்துகிறார். இதுக்கு சாட்சியா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5:9 அந்த முதல் பாகம் மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனத்தின் அந்த முதல் பாகம். இந்த ஆவியானவர் தேவன், அவர் தேவனா இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிற அந்த தேவன் நமக்குள்ள ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது என்ன சாட்சி? நீ அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற, நீ தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிறத இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5:9 அந்த முதல் பாகத்தை சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கும். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி எப்படி இருக்கிறதாம்? அதிகமாயிருக்கிறதாம். அப்போ இந்த தேவனுடைய சாட்சி நம்ம ஆவியில, ஆவியானவர் நமக்கு ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கான்ஸ்டன்டா இந்த சாட்சி ஆவியானவர் கொடுக்கிறார்.
என்ன கொடுக்கிறார்? நீ இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு பிள்ளை. அவர் இன்றைக்கு உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாய். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறதுனால இனி நீ பயத்துக்கு இடம் அளிக்க தேவையில்லை. உனக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாவற்றை குறித்து பயம் இருக்கும். இந்த ஆதாம் இழந்து போனது இந்த இந்த உறவை தான் இழந்து போனான். இந்த உறவை இழந்து போனதுனால அந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள அவன் கடந்து போய் பயத்துக்குள்ள அவன் என்ன செஞ்சுட்டான்? உள்ள போயிட்டான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நமக்கு என்ன வந்துருச்சு? தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்பனாலும் நம்ம அப்பா கிட்ட போகலாம். எந்த காரியத்தையும், அது சின்ன விஷயமா நீங்க உங்க மனதுல நினைக்கிற எண்ணங்கள்ல இருந்து, உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த அப்பாட்ட போய் தைரியமா சொல்லி, அப்பா இந்த இடத்துல நான் இப்படி திங்க் பண்றேன். என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. இத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கொடுக்கும் பொழுது, அந்த அப்பா நம்முடைய வாழ்க்கையில எதை எப்படி செய்யணுமோ அதை அழகாய் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன்னா இப்படி ஒரு அப்பா இருக்கிறாரே. நம்ம இன்றைக்கு அவர் தேவனாய் அவர் எங்கேயோ இருக்கிறவரா பார்த்தாதான் நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? நம்ம இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள இருக்கிறோம். நம்ம அவரை அப்பாவா பார்க்கிறோம் அப்படின்னா தைரியமா அப்பா கிட்ட கிருபாசன தண்டைக்கு போக முடியும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில நான் இல்ல. இந்த அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவிய நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது நம்ம தைரியமா அப்பா கிட்ட போய் நம்மளுடைய எதை குறிச்சும் நம்ம கவலைப்படாம, அப்பா இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கு. இதெல்லாம் நான் உங்கள்ட்ட கொடுக்கிறேன். நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி இருப்போம்? தைரியமா இருப்போம். நம்ம இருதயங்களும், சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். இப்படி காத்து கொள்ளப்படுகிற இருதயத்துல இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று, அதிலிருந்து என்ன புறப்படுதான்? ஜீவ ஊற்று புறப்படுதான். அப்போ எந்த நேரமும் இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில இந்த சாட்சியை அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோம், நம்ம இத விசுவாசிக்கிறோம். நான் இன்றைக்கு உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டன்டா நம்ம இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது பயமே இல்லாத இடத்துக்கு நம்ம நிச்சயமாய் வர முடியும். எதை குறித்தும் நம்ம நம்ம வாழ்க்கைய குறித்தா, நம்ம பிள்ளைகளுடைய காரியத்தை குறிச்சா, என் அப்பா இருக்கிறார், நான் கொடுக்கிறேன், அவர் அதை பார்த்து கொள்ளுவார். யுத்தம் அவருடையது. நான் அவருக்குள் இளைப்பாறுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. நேற்று நம்ம தியானித்தோம். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான் எதை சிந்திக்கிறோம்? உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதை சிந்திக்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பொழுது, இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் நம் காலுக்கு கீழே அவர் நசுக்கி போடுகிறார். அப்போ இந்த ஆவியானவருடைய கான்ஸ்டன்டா இந்த சத்தத்தை நம்ம எப்பொழுதும் கேட்கணும். உங்க வாழ்க்கை ஒரு திடீர்னு ஒரு கலக்கம் வருதா?
உடனே இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆவியானவரே, இந்த சூழ்நிலையில நீங்க என்ட்ட என்ன பேசுறீங்க? ஆவியானவர் அழகா அவர் சாட்சி கொடுக்கிறத உங்களுக்கு காண்பிப்பார். நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற, நீ இத குறிச்சு பயப்படாத. அப்படின்னு சொல்லி இந்த ஆவியானவருடைய சத்தம் நம் காதுகளில் தொனிக்கிறதா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், நீங்கள் வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நம் காதுகள் என்ன செய்யுமா? கேட்குமா? இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அழகா நம்மள அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 1, 2 வசனங்கள நம்ம பார்த்து நம்ம பிரேயர் பண்ணலாம். தீத்து 3வது அதிகாரம் 6வது, 7வது வசனம். தீத்து 3வது அதிகாரம் 6ஆம், 7ஆம் வசனங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவரு தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஆ. இந்த வசனம் அழகா சொல்லுது. தமது கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. அப்போ இந்த சுதந்திரர் அப்படிங்கிறதே என்னன்னா, அந்த புத்திர சுவிகாரம், அந்த பிள்ளை என்கிற அந்த ஒரு ஸ்தானம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். நாம் சுதந்திரராய் இருக்கும்படி, மாறும்படிக்கு அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் தந்தருளி இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அப்போ நம்ம ஆவியில எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர், புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் தேவனுக்கு சுதந்திரராய் மாறும்படி. இன்னைக்கு அப்பாவுக்குரியது எல்லாம் நமக்குரியதா இருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு நாம் எதை குறித்து கவலைப்படணும்? எந்த காரியம் நமக்கு வாழ்க்கையில நடக்காமல் போகும்? நமக்கு கிடைக்காமல் போகும்? எல்லாம் அவர் சமூகத்தில இருந்து நமக்கு கிடைக்கிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறபடியினால், இந்த பரிசுத்த ஆவி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல, அங்க பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் பொழுது, அந்த பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்க உன்னை கண்டிப்பா அவர் செய்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அன்றியும் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருப்பதன் மிகப்பெரிய ஒரு நோக்கம், நாம் பிள்ளைகள் என்பதை நம் இருதயத்தில் ஆழமாய் அறியும்படிக்கு. இதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறார்னா, இன்னைக்கு நம்மள எப்படி பார்க்கிறோம்? நம்ம இன்னும் பயத்திலையும், கலக்கங்களையும், குழப்பத்துக்குள்ளயும், இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னா, இன்னும் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் இந்த ஹையர் லெவலுக்கு, டைமென்ஷனுக்கு நம்ம இன்னும் வராததுதான் காரணம். இந்த உலகத்தையே படைத்தவருக்கு நம்ம பிள்ளைனா, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு புரொடெக்ஷன அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள், எத்தனை பெரிய சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தின் சொந்தக்காரர், உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர், வானம் பூமி அனைத்தையும் ஆளுகை செய்கிறவருக்கு பிள்ளையா இன்றைக்கு நம்ம இருக்கிறோம்னா, இன்னைக்கு நமக்கு என்ன காரியம் நமக்கு நடக்காம போகும், கிடைக்காமல் போகும். ரோமர் 8ல அததானே பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளையையே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால், எதுக்காக கொடுத்திருக்கிறார்? நீ எனக்கு பிள்ளையாகும்படி நான்
என்னுடைய ஒரே குமாரனை நான் கொடுத்து உன்னை மீட்டெடுத்து என் பிள்ளையாக்கி இருக்கிறேன். நீ என் பிள்ளையா தான் இருக்கிற. ஆனா இதை உணராத இடத்துல இருந்த, இன்றைக்கு இதை உணர்கிற இடத்திற்கு நீர் வரும்படியாய் என்னுடைய பிள்ளையையே நான் உனக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதா தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ இத ஆழமா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம உள்வாங்குறோமோ, நான் பிள்ளை, நான் பிள்ளை. இந்த ஆவியானவர் நம்ம இருதயத்துல இருந்து சாட்சி கொடுக்கிற, நம்ம ஆவியில இருந்து சாட்சி கொடுக்கிற இந்த காரியத்த நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இத வேல்யூ பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வெற்றி உள்ளவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதாவது தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்களா? சுதந்தரித்துக் கொள்ளுவார்களா? இதற்கு அச்சாரமே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் சுதந்திரர் ஆகும்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை ஆணித்தரமாக அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நம்மள ஆண்டவர் எவ்வளவு ஆழமாய் நேசித்து இந்த காரியத்தை நமக்கு அவர் செய்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இன்னைக்கு இத யாரும் எங்கேயுமே மாற்ற முடியாது. நம்ம மறுபடியும் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. நம்ம பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல. எந்த காரியமா இருந்தாலும் அப்பான்னு போகக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாய் நமக்கு புரிய வைக்கும்படியாக, இந்த சத்தியங்களை ரியலா நம்ம லைஃப்ல மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவருக்கு பிள்ளை ஆயிட்டோம்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு ஒரு குறைவும் இருக்க முடியாது. நிறைவானவர் வரும்போது குறைவானது எல்லாம் என்ன செய்கிறதாம்? ஒளிந்து போகிறதாம். குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நல்லா புரியும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ இயேசு எப்போ எதை பேசுறாரு? என் அப்பாவை எனக்கு தெரியும், என் அப்பா என் கூட இருக்கிறாரு, என் அப்பா என்னைய தனியா இருக்கவே விடல, என் அப்பா சொல்லுகிறத தான், என் அப்பா செய்கிறத தான் நான் செய்றேன், என் அப்பாவினுடைய சித்தத்தை தான் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே தன் பிதாவினுடைய பிதாவோடு கூட அவர் எப்பொழுதும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறதை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவியில அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம் இருதயங்களில் அவர் அனுப்பி இருக்கிறாராம்.
இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்த குறிச்செல்லாம் கலங்கிட்டு இருக்கிறீங்க, பயந்துட்டு இருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க? இந்த ஆவியானவருடைய தெளிவான வழிநடத்துதல் இன்றைக்கு உங்கள் காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. நீ எனக்கு பிள்ளை என்பதை தேவன் அவருக்கு பிள்ளை என்பதை ஆவியானவர் உங்க கூட உங்க இருதயத்திலிருந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். குமாரனுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறாராம். அப்ப இந்த குமாரன் எப்படியெல்லாம் சிந்திச்சாரோ, குமாரன் எப்படியெல்லாம் அப்பாவ பார்த்தாரோ, அதே போலதான் நாமும் அவரை பார்க்கும்படியாக, அவரு கூட உறவில் இன்டிமெசில இருக்கும்படியாக, அந்த குமாரனுடைய ஆவியை நம் இருதயங்களில் அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், இந்த அடிமை தான் பயப்படணும். எஜமானுக்கு அடிமை தான் பயப்படணும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரு? அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நாம் இன்றைக்கு தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம். அந்த அப்பா இளைய குமாரனுடைய அந்த அந்த லூக்கா 15 நம்ம பார்க்கும் பொழுது, அங்க மூத்த குமாரன் வந்து கேட்கிறான். இளைய குமாரனுக்காக தகப்பன் இவ்வளோ காரியங்கள செஞ்சப்போ, அவங்க அங்க விருந்து வைச்சு கன்றுக்குட்டிய அடிச்சு, அங்க இதெல்லாம் நடக்குது, கொண்டாட்டம் நடக்குது. அப்போ அங்க வந்து கேட்கிறான், அப்பா கிட்ட வந்து கேட்கிறான். நான் இவ்ளோ காலம் உங்க கூட இருந்தேன். எனக்குன்னு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டிய கூட தரலன்னப்போ, மகனே நீ எப்பவும் என் கூட இருக்கிற. எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதா இருக்குது. ஆனா இது இந்த மூத்த குமாரனுக்கு புரியல. காரணம் என்னன்னா, அப்பாவினுடைய இருதயத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இந்த அப்பாவினுடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அவங்க அப்பா சொல்றாரு, மகளே, மகனே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. என் ஆசீர்வாதம் எல்லாம் நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. அப்படின்னு இந்த அப்பா நமக்குள்ள சொல்லும்படியாகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில நமக்கு குறைவு என்பது இருக்க முடியும்? பயம் என்பது நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள முடியும். இப்பொழுதும் இத ஆழத்துல நம்ம உணராததுனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? பயந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிறோம். பயம் இருக்கும் என்றால், நம்ம இருதயம் இருளுக்குள்ள, பாதாளத்துக்குள்ள இருக்குது. இந்த பாதாளத்தின் காரியங்கள நம்ம என்ன செய்றோம்? நம்ம வாழ்க்கையில நாமே இழுத்து கொண்டு வருகிறோம். என் அப்பா இருக்கிறார். அவர் எனக்கு சுகத்த கொடுத்திருக்கிறார், பாதுகாப்ப கொடுத்திருக்கிறார். எனக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும், செழிப்பையும் அவர் தந்திருக்கிறார். நான் எத குறிச்சும் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் என்னை தேடி வருகிறதா இருக்கிறது. அப்படிங்கிற தைரியத்துல இருப்போம். எத குறிச்சும் கலங்க மாட்டோம். இன்றைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட அதிகமாய் அவர் இடைப்படுகிறார். நம்ம இன்னைக்கு அடிமையாயிராமல் நாம் புத்திரனாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது. அது குமாரனுடைய ஆவி. அது எப்பவுமே பிதாவோடு கூட அந்த இன்டிமசில தான் இருந்ததுன்னா, அதே ஆவிதான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த செப்பரேஷன்ங்கிறதே இனி நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அது ஒருவேளை நம்ம மனதுல வரலாம் சில நேரங்கள்ல. ஆனா அது நிஜம் அல்ல. அது பொய். அது பிசாசினுடைய அப்பட்டமான பொய். அவன் பேசும்போது நம்ம பார்க்கிறோம். ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்போ இந்த சொந்தத்திலிருந்து எடுத்து அவன் பேசுறது நம்ம மனதுல வரும்போதுதான் நாமும் தேவனும் பிரிக்கப்பட்டதாய் உணர்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆழ் மனதுல நம்முடைய ஆவியில அவர் தம்முடைய குமாரனுடைய ஆவியை அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த குமாரன் எப்பவுமே பிதாவை பிரிஞ்சு இருந்ததா அவர் உணரவே இல்லை. எப்ப வரைக்கும்? சிலுவைக்கு போகிற வரைக்கும்.
அந்த கெத்செமனே தோட்டத்துல நம்ம எல்லாருடைய பிரிவினை நம்ம எல்லாரும் தேவனை விட்டு நாம் பிரிந்ததைப் போல, கைவிடப்பட்டதைப் போல நம்ம உணர்ந்த உணர்வு அவர் மேல வந்த பொழுதுதான் அவர் என்ன செஞ்சாரு? தேவனை விட்டு பிரிந்ததைப் போல அவர் உணர்ந்தார். அந்த இடத்துக்குள்ள அவர் போயி, அங்கே இருந்து நம்மை அவர் அவர் என்ன செய்தார்? பிதாவின் அன்பை நாம் கண்டுபிடிக்கும்படியாய், அங்க என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொன்ன அந்த கதறல், இது ஆதாமினுடைய கதறல். இது முழு மனுக்குலத்திற்கும் ஏற்பட்ட அந்த கதறலைத்தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த வார்த்தையாய் அவர் வெளிப்படுத்தினார். முழு உலகமும் என்னத உணர்ந்தது? செப்பரேஷன ஃபீல் பண்ணுச்சு. இருளுக்குள்ள போயிருச்சு. இருதயம் பாதாளத்துக்குள்ள போயிருச்சு. அந்த இடத்துல இருந்து முழு மனுக்குலத்தையும் அவர் மீட்டெடுத்து, நீ யார் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீ பிதாவுக்கு பிள்ளையாயிருக்கிறாய். அங்க அடுத்ததா சொல்றாரு. அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது தன்னுடைய அப்பாவை அவர் என்ன செய்கிறார்? அந்த வெளிச்சத்துக்குள் அவர் வந்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். முழு மனுக்குலம் சென்ற இருளுக்குள்ள அவர் போய், அங்கே இருந்து அந்த இருளுக்குள்ள இருந்து பிதாவினுடைய வெளிச்சத்தை கண்டு, பிதாவினுடைய அன்பை கண்டு, அவர் தன்னுடைய ஆவியை அங்க தேவனேன்னு சொன்னவர் அப்பாங்கிற இடத்துக்கு வெளிச்சத்துக்கு அவர் வந்து இன்றைக்கு முழு மனுக்குலத்தின் இருதயமும் கான்சியஸ்னஸும் பாதாளத்துக்குள்ள அந்த இருளுக்குள்ள அந்த செப்பரேஷனுக்குள்ள இருந்த அந்த கான்சியஸ்னஸ் ஹையர் லெவலுக்கு நீ பிள்ளை, நீ உன்னதத்துல அவரோடு கூடிய என்னோடு கூட நீ உட்கார்ந்திருக்கிறாய், நீ தேவனுக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்கு அவர் மரித்து உயிர் தெழுந்தது நிமித்தம் இன்றைக்கு அவரோடு கூட நம்ம அமர வைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஆழமா இந்த சத்தியங்களை நம்ம உள்வாங்குறோமோ, இதை தியானிக்கிறோமோ, இந்த வார்த்தைகளை இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நீங்க அந்த ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி பேசின காரியங்களை தொடர்ந்து நீங்க தியானிக்க கேட்டு கேட்டு நீங்க தியானிக்க தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வர முடியும். அந்த ஹையர் டைமென்ஷனை நம்ம ரீச் பண்ணணும். நம்ம இருதயம் கான்சியஸ்னஸ் எல்லா செப்பரேஷன்ல போய் பாதாளத்துல மாட்டிட்டு, இருள்ல மாட்டிட்டு, இன்றைக்கு இந்த கான்சியஸ்னஸ் ஹையர் லெவலுக்கு கொண்டு வரணும்னா, இந்த சத்தியங்களை நாம் மறுபடியும் தியானிக்க உன்னதத்துல அவரோடு கூட இருக்கிற அனுபவங்களை நாம் இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும். நித்திய ஜீவனில் நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் அவர் பொழிந்திருக்கிறார். நாம் சுதந்திரர் என்கிறதை நம் இருதயம் ஆழமாய் அறியும்படிக்கு. இன்னைக்கு இதை அறிஞ்சிட்டோம்னா எதை குறிச்சாவது நமக்கு கவலை வருமா? எதை குறிச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம். முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் நல்ல ஆழமா உள்வாங்க முடிஞ்சுதா? சத்தியத்துக்குள்ள நம்ம எப்போ வர்றோமோ அப்போ நம்ம இருதயத்துல நம்ம விடுதலையை பார்க்க முடியும். நம்ம குடும்பங்கள்ல நம்ம விடுதலையை பார்க்க முடியும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவ்வளவுதான். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்டு அதற்கு செவி கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது எல்லா பகுதிகளிலும் விடுதலை நிச்சயம். இந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். குமாரனுடைய ஆவிய நம்ம உள்ளத்துல அனுப்பி இருக்கிறார். இததான் அவர் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவி கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சாட்சியை நாம் என்ன செய்யணும்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே நம்ம வாழுவோம் அப்படின்னா கிறிஸ்துவை போல இந்த பூமியில நம்ம ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பவுல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இது நானே இல்ல, நான் குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். இந்த குமாரனாய்த்தான் நான் வாழுகிறேன்.
இந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்ம வாழ்க்கை வெற்றி உள்ளதாய், நம்ம மாத்திரம் வெற்றி உள்ள வாழ்க்கை இல்ல, அநேகரை வெளிச்சத்துக்குள்ளேயும் அநேகரை இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வரும்படிக்காக தேவன் அவருடைய ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் அவர் பொழிந்தருளி இருக்கிறார் என்பதில அதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம எந்த அளவுக்கு தொடர்பு கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஜெயம் உள்ளதாய், விடுதலை உள்ளதாய், வெற்றி உள்ளதாய், சுதந்திரக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். தேவனுக்குள்ளவைகள் எல்லாம் இன்னைக்கு அப்பாவுக்குள்ளதெல்லாம் எப்படி பிள்ளைக்குள்ளதோ அது போல நம் தகப்பனுக்குரியதெல்லாம் நமக்குரியதா இருக்கிறது. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு எந்த செல்வங்களை குறித்து, எந்த பினான்சியல் காரியங்களை குறித்து நம்ம ஏன் பயப்படணும்? இது என் அப்பாக்குள்ளது, இது எனக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போதே அது எல்லாம் எந்த எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க அதுல இருந்து நிச்சயமாய் வெளியே வர முடியும். நீங்க மனதுல நினைச்சா போதும் அது உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு அக்கா ஷேர் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆபீஸ் சேருக்காக மனசுலதான் விருப்பப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கே அது அவங்களுக்கு கிடைச்சதை ஷேர் பண்றாங்க. இது எல்லாம் தேவனுடைய செயல். நம்ம கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு அந்த ரெல்முக்கு போகுதோ, அந்த ரெல்ம்ல ஷிஃப்ட் ஆயிட்டோமோ, அந்த அளவுக்கு நம்ம பேசுறது, நம்ம நினைக்கிறது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சும்மா நம்ம நினைக்கிறோம், சும்மா பேசும்போதே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்கு நம்ம கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகணும். இருளுக்குள்ள செப்பரேஷனை ஃபீல் பண்ண முடியாத இடத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்க ஆவியில தேவன் இன்றைக்கு அதை ஆணித்தரமா உங்க இருதயத்துல அவர் பேசி இருக்கிறார், அவர் உணர்த்தி இருக்கிறார். இந்த வாழ்க்கைய, இந்த வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிப்போம். பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், அநேகரை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கும், இருளின் ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதுதான் அசைக்கப்பட முடியாத உண்மை. அதற்காக தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்மை தேவன் கேட்க வைக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியங்கள் ஆழமா புரிய முடியாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவருடைய அன்பு இன்னைக்கு நம்மளை இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்க வைத்திருக்கிறது என்றால் அது தேவனுடைய, நம்ம மேல தேவன் வைத்த அன்பும் கிருபையும். அதுக்கு நம்ம நன்றி அறிந்துள்ள உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாய் நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு பேதுரு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்கி நீராமாப்பா. இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நாங்க உங்க வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கி இருக்கிறதை ரீபால ஹாஷல பிரேக்கல பிரீஹ தூஷலபா இறங்கி இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை எங்க ஆத்மாவில நாங்கள் பெற்றிருக்கிறதை உணர்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த எங்க அப்பா, நாங்க எங்கேயோ இருந்தோம். இந்த உலகத்துல அற்பமாய் ஆண்டவரே எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், பைத்தியங்களாய் நாங்கள் எண்ணப்பட்டிருந்தோம் அப்பா. ஆனா உலகத்துல இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்ட தேவன் எங்களையும் தெரிந்து கொண்டு இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிய வைத்து இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிள்ளை என்பதை, இந்த உலகத்தை படைத்தவருக்கு நாங்கள் பிள்ளை என்பதை எங்களுடைய இருதயத்துல நீங்க ஆணித்தரமா இன்றைக்கு நீங்க பதித்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க இனி ஒரு நாள் கூட இந்த செப்பரேஷனை ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா. ஒரு நொடி பொழுது கூட நாங்க அதை ஃபீல் பண்ண கூடாத இடத்துல இந்த ஆவியானவருடைய நிறைவுல நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு செகண்ட் கூட நாங்க இந்த செப்பரேஷனை இனி எங்க வாழ்க்கையில நாங்க ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா. எப்பொழுதும்
நீங்க எங்க கூட இருக்கிறீங்கங்கிற அந்த உணர்வு, எங்க கான்ஷியஸ்னஸ் முற்றிலுமாய் அந்த ஹையர் டைமென்ஷன்ல, உன்னதத்துல எங்க கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகும்படிக்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படி, பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படி குமாரனுடைய ஆவியத்தான் நாங்க பெற்றிருக்கிறோம். குமாரன் எப்பொழுதுமே அவர் தனியா இருந்ததை அவர் ஃபீல் பண்ணவே இல்லப்பா. அந்த ஆவிய நாங்க பெற்றிருக்கிறோம்னா, நாங்களும் அந்த இடத்துல இருந்து எப்பொழுதும் உங்க கூட உறவாடக்கூடிய அந்த அன்பின் ஐக்கியங்களுக்குள்ளே நாங்கள் வர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. கர்த்தர் எங்களை இன்றைக்கு பலப்படுத்தின உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீரப்பா. இந்த காலை வேளையில எங்க இருதயத்துல இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் எங்க அப்பாட்ட நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. இனி நாங்க விடுதலையா இருக்கும்படியாகத்தான் தேவன் எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற வார்த்தைய ஆண்டவரே இங்க வந்த எல்லார் மேலயும் நான் பேசுறேன். இங்க ஒவ்வொருவர் மேலயும் இந்த வார்த்தையை பேசுறேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலயும் இந்த வார்த்தையை நாங்க பேசுறோம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் இருக்கிறதப்பா. சந்தோஷமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிற்று. நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.